தேவனுடைய கிருபை அப்படின்னு நான் சொல்லும் போது, தேவன் எல்லாத்தையும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறாரு. எல்லாத்தையும் நான் பாவம் பண்ணிட்டு அவனோட பிரசனத்தில் போய் நின்னா எனக்கு கிருபையினால என்ன தேவன் மன்னிச்சிடறாரு அப்படின்றதுனால நான் போய் திரும்ப போய் என்னோட பாவத்தை செஞ்சுட்டே இருக்கலாமா அப்படி கேள்விலாம் நமக்குள்ள வரும். அதை நான் விவரிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் போறேன். எத்தனை பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க? கை தூக்கி காட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் கிரெடிட் கார்டை மார்க்கெட்டிங்லாம் பண்ணல. நான் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். கிரெடிட் கார்டை பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா நீ புத்திசாலி, கிரெடிட் கார்டை பயன்படுத்த தெரியலனா நீ கடனாளி. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுது? கிருபையும் இதுதான். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கிரெடிட் கார்டை ஒருத்தர் விற்ற உடனே ஒரு சின்ன கார்டு தான், அந்த கார்டில் 1 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் என்னோட புரிதல். எனக்கு சந்தோஷம். கையிலேருந்து காசு எடுக்க தேவையில்ல, போவேன் கிரெடிட் கார்டை கொடுப்பேன், தேய்ச்சிப்பேன், எல்லாத்தையும் வாங்கிப்பேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் பே பண்ண சொல்லுவாங்க. மாதம் ஒரு 2500 ரூபாய். நம்ம என்ன நினைப்போம்னா லோன் மாதிரி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நான் லோன் எடுத்திருந்தேன்னா 2500 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 99,000 சம்திங் இருக்குல்ல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதான் கிடையாது. நானும் மாதம் 2500 ரூபாய் கட்டிகிட்டே இருக்கிறேன். கிரெடிட் கார்டை மீளவே முடியல, அதே மாதிரி போயிட்டு இருந்தது. எனக்கு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? அட போங்கடா, கட்டவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். 1 மாதம் வந்தது, 2 மாதம் வந்துச்சு, 3 மாதம் வருது. 4வது மாதம் எல்லாருக்கும் சேலரி வந்தால் சந்தோஷம் இல்லை, சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனால் சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி கிரெடிட் ஆச்சுன்னு பார்த்தா என் அக்கௌண்ட்டில் நான் 16,000 ரூபாய் தான் சேலரி வாங்கிட்டு இருந்தேன். அப்போது -86,000 காட்டுது. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. -86,000 +86,000 பரவாயில்ல, என்னடா அது மைனஸ்னா நெகட்டிவ்ல காட்டுது. அதாவது 86,000 நான் கடன் ஆயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கா பயந்துட்டேன். உடனே ஏடிஎம்ல போய் போட்டு பார்க்குறேன், பார்த்தா -86,000. எனக்கு என்னன்னே புரியல. ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஆமாம் சார் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினீங்க, நீங்கள் பே பண்ணல, அதோட விளைவு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் அம்பத்தூரில் தான் இருக்குது கிரெடிட் டிவிஷன். அங்கே போய் காலைல விழுந்து கீழே விழுந்து எப்படியோ க்ளோஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை மீட் எடுத்தேன். பெரிய ப்ராசஸ். கிருபையை உதாசீனமாக பயன்படுத்தினா இதுதான் விளைவு. தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் பாவத்தை மன்னிப்பார், என்னை நீதிமான் ஆக்குவார், எனக்கு விடுதலை தருவார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், ஆபத்திலிருந்து விடுதலை தருவார், வேலை செய்ய முடியல எனக்கு கிருபை தருவார், நான் பாவம் செய்தாலும் கிருபையினாலே என்னை மன்னிப்பார். இது எல்லாமே உண்மைதான். இது எதுவுமே நான் பொய்ன்னு நான் பிரசங்கிக்கல, இது எல்லாமே உண்மைதான். ஆனா தேவன் மன்னிக்கிறார் என்பதற்காக நான் பாவத்தின் மேல பாவம் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பாயிண்ட் வரும். அப்ப என்ன தெரியுமா? வாட் எவர் யூ லேர்ன், வாட் எவர் யூ பிலீவ், எவ்ரிதிங் வில் பிகம் அகெயின்ஸ்ட் யூ. உனக்கு எல்லாமே எதிராக நிற்கும். இதாங்க கிருபையினுடைய மகத்துவம். இட்ஸ் a very thin line. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will be a successful person. சரியா புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கீங்களேன், பெரிய கடனாலே மாறிடுவீங்க.